ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தமிழ் டாக் ஃப்ரம் ஜார்ஜியா. நான் உங்கள் கிருச்சா பிரேம்குமார். நான் என்னோடய வெக்கேஷனை செம்மையாக என்ஜாய் பண்ணேன். எப்படின்னா, நான் என் ஃப்ரெண்டு, அவங்க அக்கா மாமா, அப்புறம் அவங்களோட பாப்பா எல்லாம் சேர்ந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு 3 days ட்ரிப்பு. வாங்க நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், என்ஜாய் பண்ணுவோம், எந்தெந்த பிளேஸ்லாம் போகணுன்னு பார்க்கலாமா? ஓகே, நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எலக்ட்ரானிக் சிட்டி ஹொசூர்லேருந்து 1 hour. நானும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்கள் அண்ணா வந்து காலையிலே சப்பாத்தி, லெமன் ரைஸு, டொமேட்டோ ரைஸு எங்கள் அக்காலாம் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பார்க்கவே செம்மையாக பீஸ்ஃபுல்லாக இருந்த பிளேஸில் நாங்கள் வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு வண்டி நிப்பாட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போகிற வழியிலெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த டேமு, வாட்டர் எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே இறங்கி அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பாவும் தூங்கிட்டே வந்துட்டு இருந்தா. நாங்களாம் வைப் பண்ணிட்டு பாட்டு போட்டுட்டு அந்த 80s 90s சாங்லாம் போட்டு வைப் பண்ணிட்டே கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது விநாயகர் சதுர்த்தி வந்து கர்நாடகாலலாம் லேட்டாக ரொம்ப நாள் வைப்பாங்க போல இருக்கு. அவங்க இப்போதான் எடுத்துட்டு இருந்தாங்க விநாயகரை. அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக ஹிரோக்கி லேக்குக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் ஹிரோக்கி லேக். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த காற்று சிலுண்டு தண்ணி குளிர் இந்த மாதிரி வைப் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கர்நாடகா சைட்லாம் போனாலே ஒரு மாதிரி தண்ணி வைப்பாக இருக்கும். நான் என் ஃப்ரெண்டு அப்புறம் அக்காலாம் செம்மையாக வைப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் குட்டி வாண்டு தான் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அவள் ஃபஸ்ட்டு டைம் அவுட்டிங் வராளா. ஸோ அவளை கூட விளையாடுறதுலேயே எங்களுக்கு பாதி நேரம் போயிடுச்சு. அவளும் நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ அங்கே இருக்க க்ரீனரி அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் சின்னதாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு முள்ளங்கிரி பீக் தான் போகலான்னு இருந்தோம். பட் ஆனால் டைம் 5க்கு மேலே ஆனதுனால எங்களால் போக முடியல. ஸோ அங்கேயே ரூம் ஏதாச்சும் இருந்தால் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக நான் வந்து கர்நாடகான்னு சொல்கிறேன், ஆனால் எங்கே இருக்குன்னு சொல்லலைல்ல, சாரி. இது வந்து சிக்மங்களூர் டவுன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த லேக் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் கொஞ்சம் நல்லா வைப்பாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஒரு 5:36 தான் போனோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து முள்ளங்கிரிக்கு போகணுன்னு தான் ஈவினிங்கே பிளான் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டா. பட் ஆனால் அங்கே டிக்கெட் புக் பண்ணுமா, அதுவே எங்களுக்கு போகிற வழியில் ஒரு 5:30க்கு மேலே தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் அடுத்த டெஸ்டினேஷன் போயிட்டோம். அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ இங்கேயும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த மவுண்டெயின்ஸு, அந்த ஸ்பாட்டு அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நானும் பாப்பாவும் தான் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம். அந்த சன் செட் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. வாட் அ பீஸ்ஃபுல் பியூட்டிஃபுல் வியூ பாருங்களேன். காலையில் செம்மையாக இருந்துச்சு அந்த நேச்சர் வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு. ஹாய் காய்ஸ், சொல்லு. ஆயிட்டோமே, கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோமே சொல்லு. நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு அப்புறமா மவுண்டெயின்ஸ் போயிட்டு காரமாட்டத்தை சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு திருப்பி வேற எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு கடலுக்கு போயிட்டு தண்ணியில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வருமா சொல்லிடு. லெட்ஸ் see on the spot சொல்லு. Let's see on the spot. என்னது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மம்மி திட்ட மாட்டாங்களா? தெரியாம சாப்பிடுவோம். ஓகே, ஸோ நாங்கள் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். நான், பாப்பா, மஞ்சு, அக்கா எல்லாருமே இங்கே தான் இருந்தோம். இந்த ரூமும் சூப்பர் கம்ஃபியாக இருந்துச்சு. ஆனால் சீரியஸாக தாரா பாப்பாவோட அட்ராசிட்டிஸ் தான் பயங்கரமாக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் கேட்குறது என்ன, டீ நான் தான் போட்டு கொடுக்குறது என்னன்ட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தோம். ஸோ இதுதான் எங்கள் ரூம்லேருந்து அவுட் சைட் வியூ. அப்படியே நாங்களும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டோம். அக்கா அவங்கெல்லாம் வந்து கீழே பேக்கு காரில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே ஏதாச்சும் விட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ இன்னைக்கு செகண்ட் டே நம்ம எங்கெங்கே போக போகிறோம் தெரியுமா? சூப்பர்பான பிளேஸுக்கு தான், சில்லுன்னு இருக்க முள்ளங்கிரி பீக்குக்கு தான் போக போகிறோம். அங்கே சூப்பராக இருக்கும். அந்த மவுண்டெயின்ஸ்லாம் ஏற முடியாது, ரொம்ப குளிருன்னுலாம் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நாங்கள் அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு நான், தாரா,
அப்புறம் மஞ்சள்லாம் நம்ம கிளம்பிட்டோம். ஐயா கிளம்பி முல்லைங்கிரி பீக் வந்துட்டோம். இதுதான் கர்நாடகாலே இருக்க பிக்கஸ்ட் பீக்கு. அந்த வியூவை என்னால் சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் முல்லைங்கிரி பீக்குக்கு அந்த மவுண்டன்ஸ் அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும்ல, மேலே ஒரு கோயில் இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு இங்கேருந்து மலைக்கு மேலே ஃபஸ்ட்டு போனோம். ஸோ எங்களால் அந்த மவுண்டனை நடக்க முடியாது, பாப்பா இருந்ததுனால நாங்கள் அங்கே ஒரு ஜீப் மாதிரி இருந்துச்சு, அதில் நாங்கள் போனோம். அதுவே பயங்கரமாக இருந்துச்சுங்க. அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க நீங்களே பாருங்கள். ஸோ நாங்கள் முல்லைங்கிரி மலைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ஒரு கோயில் இருக்குது, அதுதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப குளிர் தாங்க முடியல, அங்கே மேகி இருந்ததுனால நானும் சுட 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 அந்த மேகியை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் அண்ணா அக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அந்த சமோசா வெங்காய பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏற ரெடி ஆகிட்டோம். சொல்லுங்கள். நம்ம முல்லைங்கிரி ஸோ மேலே ஏற ஏற செம்ம காற்று குளிர், எங்களால் முடியவே இல்லை. நானும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு ஐயோ இப்போ வந்துருமா கோயிலில் கண்ணில் எங்கேயாச்சும் தெரிஞ்சிருமான்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கேளுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு. வழியாக கைஸ் நாங்கள் மேலே இருக்க கோயிலை கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் இப்போ மேலே ஒரு கோயில் இருக்காமா, அது போயிட்டு அங்கே போங்க. தீரா இருக்கு. How is your experience? ஸோ கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும்ல, ட்ரிப்புக்கு போகணும், தனியாக ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தாங்க எங்களுக்கு ஒரு சின்ன வயசுல இருக்கப்போ இந்த பக்கத்தில் ஃப்ரெண்டை வீடு பார்ட்டி அந்த மாதிரி சிட்டியே இல்லை, என்ன டிஸ்ட்ரிக்டே தாண்ட மாட்டோம். ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுவும் இந்தியா வைப்பே செம்ம ஃபீலிங். அதுவும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட போகிறப்ப அது ஒரு சுகமே தனிதான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். நான் மாங்காய் சோளம் அதெல்லாம் சாப்பிட்டோம். ஆனால் எங்கள் கூட தாரா பாப்பா வரல, அது மவுண்டன் பீக்குன்றதுனால பாப்பாவை அவங்க அலோவ் பண்ணல. அதனால அக்கா அண்ணா எல்லாம் பாப்பா கூட இருந்துட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ மலைக்கு கீழே இறங்க போகிறோம், வாங்க. நீ பாடு. ஸோ அங்கேருந்து நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் ஒரு வழியா. அப்புறம் என் ஃப்ரெண்ட் இருக்காளே, அவ மலைக்கு மேலே இருந்து வீடியோ எடுத்தே ஆகணும்னு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள்
ஸோ நெக்ஸ்ட்டு நாங்க வந்த பிளேஸ் தான் ஜிப்லைன் ஜோன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் ஜிப்லைன்ல போயிட்டு வந்தோம். ஸோ இந்த ஜிப்லைன் ஜோன் வந்து நாங்க போற வழியிலேயே இருந்துச்சு. ஸோ அந்த காட்டு வழியில அந்த பார்க்குறப்ப அதெல்லாம் சும்மா பயங்கரமா செம்மையா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரே சாங் வைப் தான் எனக்கு. ஆனா கொஞ்சம் கீழ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டர்ரா தான் இருந்துச்சு. எனக்கு நான் விழுந்துருவேன்னு பயம் இல்ல. எங்க என் கையில இருக்க ஃபோன் விழுந்துருமோன்னு தான் பயம். ஸோ நெக்ஸ்ட்டு செம்ம பசி. நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு, அப்புறமா ஒரு லேக்குக்கு வந்துட்டோம் நாங்க வர வழியில. ஸோ அந்த பிளேஸ்லாம்